ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுலபமான முறையில் சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை சுண்டக்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். 10 to 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி. சுண்டைக்காயை தண்ணியில் அலசிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சுண்டைக்காவை கீரியும் போட்டுக்கலாம், 2 இந்த மாதிரி உடச்சும் போட்டுக்கலாம். ரொம்ப நசிக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும், 2 உடையிற அளவுக்கு. ரெண்டா உடஞ்சா போதும். இப்போ தண்ணியில் சேர்த்துடலாம். அது அரிசி கழுவின தண்ணியில் சேர்த்தா நல்லது. அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதை அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம், சீரகம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம், பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்றாவே வதக்கிடலாம். வெங்காயத்தை 2 கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாரிய வேண்டாம், 2 கட் பண்ணால் போதும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சுண்டைக்காவை சேர்க்கணும். கருவேப்பிலை இப்போ சேர்த்துடலாம். இந்த டயத்தில் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறம் நல்ல ஸ்மெல் வருது. அந்த நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ சுண்டைக்காய் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு அதில் போட்டுக்கலாம். சுண்டைக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு வதங்கிடுச்சு. சுண்டைக்காவும் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக அந்த தோல் சுருங்குற அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் வேகும். இல்லைன்னா அது வேகாது. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் போதும், நல்லா வதங்கிடும். வதங்கிடுச்சு நல்லா. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி இப்போ தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டோம்னா சுண்டைக்காய் வேகாது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டா நல்லா வதங்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வேகணும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வதக்குனது நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதில் சேர்த்துடலாம். புளியை நல்லா வடிகட்டிடுங்க. இப்போது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க.
இந்த காரம் போதும். தேங்காயிலே மிளகு இருக்குது, அதனால் ரொம்ப அதிகம் காரம் வேண்டாம். இப்போ புளியை ஊற்றிடலாம், கரைச்சி வச்ச புளியை. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா காயணும். அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிட்டு சேர்த்துடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் போட்டு வச்சுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் காயணும், இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு காயணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுவையான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி. ரொம்ப சுலபமான முறையில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.